இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து இந்த நீல் போரும் ஹைசன்பர்க்கும் மூலமாக உருவான இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து சங்கரன் ரவிச்சந்திரன் துளிமை இயக்கவியல் துளிமை துளிமை இயக்கவியல் துளிமை இயக்கவியல் அப்படிங்கிற ஒரு ரொம்ப அருமையான ஒரு கொஞ்சம் கஷ்டம் தான் உச்சரிக்கிறதுக்கு. ரொம்ப அருமையான வார்த்தை துளிமை. குவாண்டாஸ்க்கு வந்து துளிமம் அப்படிங்கிற ஒரு ஒரு தமிழ் வார்த்தையை கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் இவரோட ஹைசன்பர்க்கோட குவாண்டம் மெக்கானிக்ஸ், நீல்ஸ் ஐன்ஸ்டீனோட ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரி, இது ரெண்டுக்கும் பொதுவாக வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது ஆஸ் பர் ஐன்ஸ்டீன் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரி, the space is continuously expanding or continuously shrinking. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும், ஹைசன்பர்க் நீல் போர்ஸ் தியரியை பொறுத்த வரைக்கும், இட் இஸ் ஜஸ்ட் அன் ஃப்ளாட் வைப்ரேட்டிங் ஸ்பேஸ், வைப்ரேட்டிங் ஆப்ஜெக்ட். ஸ்பேஸுங்கிறது ஒரு வைப்ரேட்டிங் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற. ஸோ இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஸ்பேஸ் விரிவாகுது, ஸ்பேஸ் வந்து அதிருது. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இப்போ கரண்ட்டில் ஃபிசிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ரிசர்ச் தான் வந்து லூப் குவாண்டம் மெக்கானிக்ஸ், துளிம ஈர்ப்பியல் அப்படின்ட்டுனா தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். ஸோ லூப் குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆர் லூப் குவாண்டம் கிராவிட்டி, வளைய துளிம ஈர்ப்பியல் அப்படின்னு கான்செப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த லூப் குவாண்டம் கிராவிட்டி, ஸோ இந்த ரெண்டையும் இது பண்ணி ஸ்பேஸ் வந்து கண்டினியூஸாக விரிவடைஞ்சிக்கிட்டு இருக்கு, ஸ்பேஸ் அதிருது. இது ரெண்டையும் இது பண்ணி தான் அவங்க வந்து இந்த லூப் குவாண்டம் கிராவிட்டிங்கிற ஒரு தியரிக்கு வந்து ஃபிசிக்ஸ் ஹாஸ் கம் டவுன். இட் இஸ் நாட் ப்ரூவ்டு. இது வந்து ஈவன் இந்த ஹைசன்பர்க்கோட குவாண்டம் மெக்கானிக்ஸை இட் இஸ் நாட் ப்ரூவ்ட் இட். பட் ஆனால் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாலே அதனோட பயன்பாடுகள் வந்து டிரான்சிஸ்டரே இட்ஸ் ஜஸ்ட் இன்வென்டட் பேஸ்ட் ஆன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது. இவ்வளவு ஆப்ஜெக்ட்ஸ் ஆல்ரெடி வந்து அதனோட பயன்பாடுகள் இவ்வளோ எவிடென்ட் ஆனதுக்கப்புறமே கூட ஸ்டில் ஃபிசிக்ஸ் ஹாஸ் நாட் ப்ரூவ் த குவாண்டம் மெக்கானிசம்ங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதனால தான் கார்லோ சொல்கிறார் வந்து இது வந்து சரியாக வேலை பார்க்கும் தவறான கொள்கையோ அப்படிங்கிறார். ஒரு 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 பாய்டிக்கல் ட்விஸ்ட் இந்த இதில் கொடுக்குறார் குவாண்டம் மெக்கானிசம். சரியான முறையில் வேலை பார்க்கும் தவறான கொள்கையாக கூட இருக்கலாம் அப்படின்றது. ஸோ அதான் அவங்க அடுத்த ஃபேஸ்க்கு மூவ் பண்ணுது, லூப் குவாண்டம் கிராவிட்டி. லூப் குவாண்டம் கிராவிட்டி. ஸோ இந்த லூப் குவாண்டம் கிராவிட்டி படி அவங்க என்ன ஸ்பேஸை வந்து ஸ்பேஸ் இஸ் மேட் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொன்னால், குவாண்டா இஸ் த ஸ்பேஸ் அப்படிங்கிறாங்க. இதை தான் நான் முழுமையாக, அதாவது வந்து அந்த ஸ்பேஸ் இட் செல்ஃப் இஸ் அ குவாண்டா அப்படிங்கிறாங்க. தட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஒரு சிக்கலான ஒரு கான்செப்ட். பட் அதை வந்து அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, ஆக்சுவலாக ஒரு நத்த ஓடத்தான் வந்து அவர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறார். அந்த நத்த ஓட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நத்தை வந்து சுருங்கி விரியும் அது ஆக்சுவலாக. ஸோ தட் இஸ் ஆட்டம்ஸ். ஸோ இந்த நத்தையோட ஓட்டை வந்து அது குவாண்டா அப்படிங்கிறார். ஸோ தட் இஸ் ஸ்பேஸ்
இது என்ன புரிதலுக்கு இது வரைக்கும் இருந்த ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிறதுல இருந்து ஸ்பேஸ் டசன்ட் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் எக்ஸ்பேண்ட்ஸ். The atoms within the space contracts and expands. Space is constant அப்படிங்கிறாங்க. இது 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 இவங்களோட கரெக்ட் சரி, பட் இட் இஸ் நாட் ப்ரூவ்ட். அதை தான் அவங்க சொல்கிறாங்க, அந்த ஸ்பேஸ் இட் செல்ஃப் இஸ் த குவாண்டா, ஓகே, இட்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதோட உள்ளே இருக்கிற ஆட்டத்தை இப்போ அந்த நத்தையோட சுருங்கல் விரிவுக்கு தகுந்த மாதிரி அது நகர்ந்துக்கிட்டே இருக்கும். தட் இஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆர் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம. ஓகே, ஸோ இதை சொல்லணும்னு பார்த்தா இது ஆக்சுவலாக வந்து இது அடுத்த இதுலேருந்து வந்து பிளாக் ஹோல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு போகணுன்னா, இந்த இந்த பிளாக் ஹோல்ங்கிறது வந்து ஒரு நட்சத்திரம் வந்து தன்னுடைய ஆற்றலை எல்லாம் இழந்து சுருங்கி அந்த நத்தை மாதிரி சுருங்கி வந்து சின்னதானதுக்கப்புறம் அது சின்னதாகிறத வந்து பிளாங்க் ஸ்டார் அப்படிங்கிறாங்க. அது வந்து அதோட ஆற்றல் எல்லாம் ஒடுங்கி அதுக்கு மேலே வந்து அதால் சுருங்க முடியாத ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் வந்து இட் இஸ் நாட் மூவிங் பிகாஸ் அந்த நத்தை ஓடு வந்து மூவ் ஆகலை. ஏன்னா வந்து அந்த உள்ளே இருக்கிற நத்தை சுருங்கி சின்னதாகிடுச்சு. அப்புறம் திரும்பி அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அந்த பிளாங்க் ஸ்டாருங்கிறது தான் ஸ்லோயஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து இது பண்ண முடியும். இதை இன்னொரு வகையில் நான் எப்படி இதை இன்டர்பிரேட் பண்ணேன்னா, அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய ராட்சசன் வந்து கம்ப்ளீட்டாக தன்னோட எனர்ஜி எல்லாம் இழந்து குட்டியான ஒரு அளவுக்கு மேலே அவனை கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. தன்னுடைய ஆற்றலை எல்லாம் சுருக்கி சின்னதாக வந்து ஒரு பாட்டிலுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க. தென் ஆஃப்டர் அ பிக் பேங் இஸ் அகைன் கம்மிங் பேக். ஸோ இந்த பிரபஞ்சங்கிறது வந்து ஒரு தொடர் நிகழ்வில் இருக்குது. ஒரு பிளாங்க் ஸ்டார்லேருந்து வெடித்து சதுரி பெருசாகி திருப்பி வந்து அந்த சுருங்கி வந்து அது வந்து ஒரு பிளாங்க் ஸ்டாராக மாறிடுது. இதுதான் வந்து பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தோட நெகிழ்வு வந்து அந்த அந்த நத்தையின் ஓட்டுக்கு கீழே நடந்துக்கிட்டே இருக்கணும். அதை வச்சு இந்த ஸ்பேஸ் மூவ் ஆகுது, நத்தையோட மூவ் ஆகுது. அதைத்தான் நம்மளோட பிரபஞ்சத்தினோட தொடர் நிகழ்வு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு இடத்துக்கு போகுது இது ஆக்சுவலாக. பட் திஸ் இஸ் ஹவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அந்த நத்தையோட்டை வச்சு இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இதை விட்டுட்டு இது இந்த ஸ்டேஜில் வந்து இதுதான் வந்து அவங்க லூப் குவாண்டம் கிராவிட்டி அப்படிங்கிறாங்க. இதை வந்து ஹவு தே ஆர் கோயிங் டு ப்ரூவ் இஸ் ஸ்டில் அன்னோன். ஸோ இந்த ரிசர்ச்சஸ் எல்லாமே அதை நோக்கி தான் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த கான்ட்ராக்ஷனை எக்ஸ்பேன்ஷனை ப்ரூவ் பண்ணி ஸ்பேஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறது. இது வரைக்கும் இதுதான் நம்மளோட அறிதல் இது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த புக்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் என்னென்னா, இது வந்து எல்லையை இவ்வளவு அறிஞ்சதுக்கப்புறம் ஒரு அறியாததை நோக்கி வந்து அவரோட கடைசி அத்தியாயங்கள் போகுது. இதைத்தான் வந்து அவர் வந்து மனுஷனோட மூளை வந்து ஒரு நியூரான்களின் தொகுப்பு. இங்கே இருக்கக்கூடிய அந்த கோடிக்கணக்கான இயற்கையோட நட்சத்திரங்களோட வந்து அது ஒரு கண்டினியூஸ் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது முழுமை அப்படிங்கிற கான்செப்டுக்கு இதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இது இங்கே எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ யூ ஆர் பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படிங்கிறத வந்து அவர் எப்படி சொல்கிறாருன்னா, யூ ஆர் கனெக்டட் அப்படின்னு த்ரூ ஸ்பேஸ். ஸோ நீயும் ஸ்பேஸ் வேறு இல்லை, நீயும் இயற்கையும் வேறு கிடையாது. யூ ஆர் கனெக்டட் த்ரூ யுவர் நியூரான்ஸ். அதோட சாத்தியங்கள்னால தான் நம்மளோட முடிவுகள் இதெல்லாம் இருக்குது. நான் ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிறார். யூ ஆர் ஜஸ்ட் இன் கான்ஸ்டன்ட் எக்ஸ்சேஞ்ச் வித் நேச்சர் அப்படிங்கிறார். அப்போ உண்மையிலேயே மனுஷன் வந்து சுதந்திரமானவன் இல்லையா அப்படிங்கிற அந்த சார்த்தர் வந்து ஒரு இருத்தலியலாளர், எக்ஸிஸ்டென்ஷியல் ஃபிலாசபியோட ஒரு பிக் ஃபேஸ் ஜீன் பால் சார்த்தர். அவர் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாரு. அவர் ஆஃப்டர் த காட் டெமோக்ரஸி அண்ட் இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் வந்திருக்கு, ஓட்டிங் ரைட்ஸ்லாம் வந்துருக்கு, ஆர் வி ரியலி ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்டுக்கிட்டே இருக்கிறார் அவர் சார்த்தர். ஆர் வி நாட் இன்ஃப்ளூயன்ஸ்ட்
உண்மையிலேயே ஒரு தனி எதாலையுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படிங்கிற அவரோட ஃபிலாசபிக்கல் கொஸ்டின் வந்து காரில் வந்து பதில் சொல்கிற மாதிரி அந்த கடைசியில் வரக்கூடிய ஃபிலாசபிக்கல் சாப்டர்ஸ் எல்லாம் போயிட்டு கிட்டத்தட்ட சயின்ஸ் வந்து அதை நோக்கி தான் ஆகுறது. எஸ், வி ஆர் நாட் ஃப்ரீ, யூ ஆர் கனெக்டட் டு த நேச்சர். அண்ட் ஏதோ ஒரு அந்த தொடர்பில் தான் வந்து யூ ஆர் மேக்கிங் டெசிஷன்ஸ், யூ ஆர் லிவிங் அப்படிங்கிற ஒரு மகத்தான புரிதலை நோக்கி இந்த புத்தகம் வந்து சொல்லுது. அறிவியல் அதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து, ஃபிசிக்ஸ் இயற்பியல் அதை நோக்கி போயிட்டு இருக்குங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒன்றா இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த புக்கோட அந்த புக்கை வந்து 7 brief lessons on physicsங்கிற புக்கை வந்து போட்ட மேக்ஸிமம் ரிவ்யூஸ் வந்து எல்லாமே ஃபிசிக்ஸ் ஹேஸ் ஃபவுண்ட் இட்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட ரிவ்யூமே வந்திருக்கு. ஸோ இட் இஸ் அவ்வளோ லிட்ரரி சென்ஸோடு எழுதப்பட்ட ஒரு புத்தகம். நிறைய ஒரு அறிவியல் சம்மந்தமில்லாத ஒருத்தர் கூட வந்து இதை வந்து புரிஞ்சிக்க முடிகிற மாதிரி எழுதியிருக்கிறார் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். அந்த கவித்துவம், அந்த லிட்ரரி சென்ஸ் குறையாமல், அந்த கவித்துவம் குறையாமல் வந்து சங்கரன் ரவிச்சந்திரன் வந்து மொழிபெயர்த்திருக்கிறார்.